வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் எங்களது மாவட்ட செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க எது கேட்கணும்னா கேளுங்க. மாநில கல்விக் கொள்கையை நேற்று திமுக வெளியிட்டிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கையில ஆல் பாஸ் கொடுத்திருக்காங்க 8வது வரைக்கும். 11வது தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? மத்திய கல்விக் கொள்கை 5 ஆண்டுகள் ஆகுது. இவங்க ஆட்சி 21 இந்த கல்விக் கொள்கையை ஆட்சி முடிகின்ற தருவாய் வரை வளர்த்திருக்காமல் முன்பே சொல்லியிருக்கலாம். மற்றபடி இந்த கல்விக் கொள்கையில நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அது அவரே மறுத்திருக்காரு. மறுபடியும் நான் பார்த்தேன் ஊடகத்தில் மறுத்திருக்காரு. அவர் இப்ப சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு. அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி பண்ணிருக்காரு. அதனால அதோட விட்டுருவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம். அவர் 15 ஆண்டுகள் அந்த பணியை செய்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சி தலைவர் வழியிலே செய்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில மறுபரிசீலனை செய்து சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் டி. என். சந்தோஷ் வராரு. அதுல வரக்கூடிய அவருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு நேரில் சந்திக்கணும்னு. இந்த சந்திப்பு நிகழுமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அன்றைக்கு உங்கள் மூலம் அன்றைக்கு தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும், அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை செய்ய வேண்டும் கேட்டிருந்தா திரு சந்தோஷ் அவர்கள் அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வந்தால் சந்தோஷம்தான். பாப்ப பொறுத்திருந்து வரணும் என்கிறது எங்களுடைய விருப்பம். நான் கடந்த ஓராண்டாதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன். தேவை ஏற்பட்டால் நான் அவசியம் அவர்களை சந்திப்பேன். அதாவது பப்ளிசிட்டிக்காக நான் சந்திக்க விரும்புவதில்லை. தேவை ஏற்பட்டால் உறுதியாக சந்திப்பேன். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையுமா, சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்களா அப்படின்னு கேட்டதுக்கு பழைய பதிலே தான் நான் இப்பயே சொல்றேன், இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கோம். நாங்க என்னைக்குமே பழனிசாமியோட மீண்டும் இணைங்கிற எண்ணமே எங்கள் யாருக்கும் கிடையாது. நீங்களா அந்த கல்விகளை கேட்டு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னா அதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அந்த இலக்கை அடையும் வரை எங்களது பயணம் ஓயாது. அதெல்லாம் பின்லாம் வாங்கல. திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிறப்ப அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ், ஒரே கட்சியா இல்ல, ஒரே அணியின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களது பல சண்டைகளை சச்சரவுகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அதையெல்லாம் பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின்
முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருகிறோம். இதை தாண்டி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை ஏற்கனவே சொன்ன அந்த இலக்குகளை அடையாமல் நாங்கள் ஓய மாட்டோம். என்னங்க இல்ல, இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னா விளம்பரப்படுத்திக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே ரோட்டுக்கு வந்து போராடுற நிலைமையில தான் இந்த ஆட்சி இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறார்கள். உறுதியாக இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த ஆட்சிகளிலே மிகவும் மோசமான ஆட்சியாக, சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு போயிருக்கின்ற ஆட்சியாக, யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக, எங்கு பார்த்தாலும் போதை மருந்து புழக்கம் பரவி கிடக்கின்ற ஆட்சியாக, கூலிப்படைகள் பெருகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற நிலைமை உருவாகி, விண்ணை முட்டுகின்ற விலைவாசியை கட்டுப்படுத்த வழி இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உண்மை. வாக்காளர்களோட வைத்துக் கொண்டுதான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு ராகுல் காந்தி பல தலைவர்கள் இப்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாருங்க? அதாவது எங்கேயுமே தோத்து போனா அந்த கட்சிகள் சொல்கின்ற வழக்கமான கோஷம் தான் இது. இல்ல அது அவர் சொல்ற கட்சி தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. இங்கேயுமே 2003 சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் அப்ப நிறைய போலி வாக்காளர்கள், அதாவது மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 25,000-30,000 வாக்காளர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில வாக்காளர்களாக அவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு 2 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்தது. அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் அன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஓட்டு போட விடாமல் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் மூலம் தடுத்து நிறுத்தினோம். அதனால இது எப்பொழுதும் இங்க இருக்கு. அதுல திமுக எக்ஸ்பர்ட். குறிப்பா சென்னையில அவங்க பல இடங்கள்ல இந்த மோசடிகளை செய்திருந்தார்கள், தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தமிழகத்திலும் வாக்களிப்பதற்குண்டான முயற்சியில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, அது எனக்கு எப்படி, இந்தியாங்கிறது ஒரே தேசம். இப்ப தமிழர்கள் இந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள். பல மாநிலங்கள்ல போய் அவங்க பல ஆண்டுகளாக செட்டில் ஆயிருக்காங்க. அங்க அவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, அங்கேயே தங்கி இருக்காங்க. சொந்த வீடுகளோ வாடகை வீட்டிலே தங்கி பல தலைமுறைகளாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கு. அதுபோல மற்ற மாநிலங்கள்ல, குறிப்பா பீகார், யூபி, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல இதெல்லாம் நிறைய பேர் நம்ம மாநிலத்தில் இங்க வேலைக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இங்க தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்திருக்கோம். அவர்கள் அங்கு வாக்குரிமை இல்லாத பட்சத்தில் இங்க வாக்குரிமை பெறுவதில் அதுல என்ன தவறு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. அது எப்படிங்க, ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரே நாடு. இதுல நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஃபென்சிங் போட்டு யாரும் வர முடியாதுன்னு விசா சிஸ்டம் வைக்க முடியுமா, பாஸ்போர்ட் வைக்க முடியுமா? இதெல்லாம் பேசுவதுங்கிறது எனக்கு என்னமோ இது சரியாக தெரியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கு பிறகாக அதிமுக பேச்சாளர்கள் உங்களை பாராட்டுறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் என்னதான் கட்சி தொடங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் திமுக ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்திருக்காரு, அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே காலம் கணிந்து வருகிறதுன்னு சொன்னீங்க ஒரு பிரஸ் மீட்ல. அந்த காலம் கணிந்து வருகிறதா? என்ன காலம் வருது? எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்லக்கூடிய அந்த காலம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உரிய நேரம் வரும். அந்த நேரத்துல நேரம் எல்லாம் பை சொல்லாது, காலம் பை சொல்லாது, நானே பை சொல்வேன். டிசம்பர் வரை பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர நீங்களா ஏதாவது முடிச்சு போடுறீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல அதிமுக சேர்ந்தவர்கள் கூட எனது நிலைப்பாட நான் அன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த, இவர் தான் கேள்வியை கேட்டார். அன்றைக்கு மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு நான் கிளியரா சொல்லியிருந்தேன். உங்க மனதில எல்லாம் வேற ஏதாவது
கேள்வி இருந்தால் துடைத்து எறிந்து விடுங்கள். மற்றவர்கள் எல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்கள். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவரது புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் நான் என்றைக்கும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். அந்த பதில சில பேர் புரியாம தற்கூரித்தனமா டிபேட்டுங்கிற பேரில் ஏதோ பேசுறாங்க. அதை இந்த நெறியாளர்களும் அதை சிரித்துக் கொண்டு நெறி தவறி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் நேரம் அவர்களுக்கு வியாபாரமாக வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை இப்படி இழிவாக அவர்களாகவே அவர்கள் பேசுவது அவர்களுடைய தரத்தை தான் காட்டுகிறதே தவிர என்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்காகவும் யாரிடமும் எந்தவித சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் 2019 தேர்தலாக இருக்கட்டும் 21, 24 நாங்கள் பின்னடைவை சந்தித்தாலும் இது லட்சமோ லட்சம் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுதே அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்து பயணிப்பவர்கள். அதனால யாரோ ஒரு சிலர் விலை போகலாம். அதற்காக இந்த இயக்கம் என்றைக்கும் சோர்ந்து விடாது. நாங்கள் சரியான பாதையில தேர்ந்தெடுத்து செல்கிறோம். காலம் வரும், எங்களது இலக்குகளை நாங்கள் அடைவோம். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை பல்வேறு கட்சிகள் முன்னெடுத்தாங்க. அமமுக சார்பா எப்ப முன்னெடுக்க போறீங்க? எந்த கருத்தை மையப்படுத்தி நீங்க சுற்றுப்பயணம் போக போறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மற்றவங்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்காக நாங்களும் ஆரம்பிக்கணும் உடனே இப்பங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எப்ப தேர்தலில் பரப்புரை ஆரம்பிக்கணும்னு. இப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எப்படி வில்லிவாக்கம் தொகுதியில இங்க உள்ள வட்ட நிர்வாகியிலிருந்து பகுதி நிர்வாகிகள் மற்ற அணி நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தேர்தல் பணிக்கு அவர்களை யாரெல்லாம் இந்த தொகுதியில தேர்தல் பணியாற்ற போறாங்களோ அவர்களை சந்திக்கின்ற கூட்டம். இது போல தமிழ்நாடுக்குள்ள நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இது முடிந்த பிறகு உரிய நேரத்தில் உரியவற்றை நாங்கள் செய்வோம். நான் போட்டியிடுவேன், ஆனா எங்கன்னு முடிவு செய்யறேன். இல்ல, நான் எந்த தொகுதின்னு உண்மையாவே முடிவு செய்யறேன். இல்ல, எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக கம்யூனிஸ்டுகள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. சில சமயங்கள்ல அவர் சிபிஎம் லீடர் சண்முகம் அவரை மீறி உண்மையை பேசி விடுகிறார். அடுத்த 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு ஆளும் திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மக்களை சந்திப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கம்யூனிஸ்டுகள் பழைய கம்யூனிஸ்டுகள் இல்ல. அவர் பெரியவர் நல்லக்கண்ணு, சங்கரையா போன்ற தலைவர்கள் வழி நடத்திய கம்யூனிஸ்டுகள் இல்ல. இப்ப கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடு ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு அவங்க எம்எல்ஏ எம்பி வந்தா போதுங்கிற அளவுக்கு அவங்க தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திமுக தேர்தல் அறிக்கையில 100% நீங்க தான் கேட்கணும். 100% அந்த 520 15 இதை வச்சுக்கிட்டு இதுல ஏதோ நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அதாவது இன்றைக்கு யாரெல்லாம் போராடுறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்ப போராடிட்டு இருக்காங்களே துப்புரவு தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாமே தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறார். அவர் பாவம் சேகர்பாபு என்ன செய்வாரு? அவர் முதல்வர் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்றும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு 21ஆம் தேதி நடத்த போறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுடைய செயல்பாடு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை யாராவது விமர்சித்தால் பதிலுக்கு வேண்டுமானால் விமர்சிப்பதை தவிர மற்றொரு அரசியல் கட்சியை பற்றி நாங்கள் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆணவ படுகொலைக்கு எதிராக பரிதாப
சொசைட்டி பரிதாபம்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதுல பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? நான் பார்க்கல அது என்னது ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கவின் ஆணவ படுகொலைக்கு பிறகாக பரிதாபங்கள்ன்ற அந்த யூடியூப் சேனல்ல கோபி சுதாகருடைய அந்த பரிதாபங்கள் காமெடி வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை பார்க்கலங்க. நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன்.